ஹாய் மக்களே, இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக காரசாரமாக இருக்கிற மாதிரி நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பேனில் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். அதாவது மிளகு வந்து கொஞ்சம் வெடித்து வர ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இதை வதக்கிட்டு குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக நான் 2 பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணி அதையுமே உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வந்துட்டு நமக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம், லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறமா நான் தக்காளி வந்து 2 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா ஐட்டமுமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விடணும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 4-5 துண்டு தேங்காவை நான் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல பைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கணும். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஆயிலோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். நல்லா இதை வந்து கிண்டி இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சி வச்சோம்ல, அந்த மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து இதை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த மிக்ஸி ஜார்லேயே 2 டம்ளர் தண்ணி மெஷர் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாலாம் கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். 2 நிமிஷம் கழித்து நம்ம வச்சுருந்த அந்த கிராப்லாம் இருக்குல்ல, அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நான் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். ஏன்னா இது நண்டு ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. சப்போஸ் பெரிய நண்டாக இருந்ததுன்னா நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு மேலேயே நீங்கள் கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கரெக்டாக வந்துட்டு ஆயிலெல்லாம் பிரிஞ்சு கரெக்டான ஸ்டேஜில் கருவேப்பிலையெல்லாம் அப்படி மேட்டாப்பில் தூவி ஆஃப் பண்ணி நீங்கள் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு